செல்ல குழந்தையே, அப்பன் உனக்காக இப்பொழுது ஒரு அவசர செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று அவர்கள் மனதார நினைக்கின்றார் என்பதை என் தங்க பிள்ளை, அவர்கள் யார், எதற்காக இதனை நினைக்கின்றார்கள், இப்படி செய்ய நினைக்கிறார்கள் என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பயம் கொள்ளக்கூடாது. உன்னோடு துணிந்து நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியாது. என் தங்கமே, உனக்காக நடக்கின்ற விஷயம், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது தானே. அதனால்தான் இன்று உனக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நம்மோடு இருக்கின்றவர்கள் எனும் பொழுது நம் சுற்றி இருப்பவர்கள் ஆனாலும் சரி, எந்த நேரத்திலும் நம் மீது என்ன விஷயத்தை தேவையில்லாமல் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள், அவர்கள் எதற்காக அதனை செய்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கின்றாய். எப்பொழுதும் இந்த திசையில் இருந்து என்ன பிரச்சனை வரும் என்பதை முன்கூட்டியே நீ அதற்கு தயாராக நின்று கொண்டிருக்க வேண்டும். உன் அப்பனிடத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் திரித்து பார்க்கவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்து விட்டால் உடனடியாக அவர்கள் அங்கு என்ன சத்தமாக இருக்கின்றது, அங்கே முழங்கி கொண்டு இருக்கின்றார்களே என்று சத்தம், இப்பொழுது எல்லாம் சிரித்து கொண்டு இருக்கின்றார்களே என்று மனதுக்குள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த சத்தம் அவர்களின் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. அதே உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு மிகவும் கடுப்பாகவும் மிகவும் பிடிக்காத விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் தங்கமே, இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அவர்களின் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை மனதுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களே. உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் தங்கமே, மற்றவர்களை நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். என் தங்கமே, அவர்கள் அதனை எல்லாம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டுமே அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் ஒரு நாளும் கண்டு கொள்ளவில்லை. கஷ்டங்களை பற்றி தெரிந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய கஷ்டத்தை தெரிந்தால் அவர்கள் அங்கு சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நல்ல வேளை, அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இது போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதில்
அதிகமான ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள். என் தங்கமே, இவர் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்று நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சமீப காலத்தில் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய உறவு என் தங்கமே, அந்த உறவு உன் இல்லத்தில் வந்தது. இவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் அது யார்? அந்த உறவு சண்டையிடுவார்கள். அவர்களுக்கு சென்று இவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே. அதனால் இல்லத்திற்குள் வந்த அந்த உறவிற்கு அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனை நடந்தேறியது. இது போன்ற செயல்களை செய்யக்கூடாதவர்கள்தான் உன் இல்லத்தில் அருகில் இருக்கின்றார்கள். இவர்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் என் குழந்தை வந்திருக்கிறார்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நீ விஷயமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறன்களை அங்கு என் பிள்ளை அவர்கள் கற்பனை எல்லையில்லாமல் சென்று விட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அது ஒருபோதும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுப்பதில்லை என்பதில் அருகில் உள்ளவர்கள் நான் தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்தேன் என்பதை போல நடந்து கொள்வார்கள். உன்னிடத்தில் எப்பொழுதும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்தில் நடப்பினை காண்பித்து விடாமல் அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய மனதில் ஒன்றை வைத்து கொண்டு அவர்கள் நடிப்பது அவர்களுக்கு எல்லாம் சாதகமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீயோ வெள்ளந்தியான மனதை கொண்டு இவர்கள் நடிப்பதை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய். என் தங்கமே, இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரத்தில் செய்கின்ற விஷயங்களை நீ பின்னால் இருந்து கஷ்டத்தை அனுபவிப்பாய். உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போன்ற நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் எல்லாம் எந்த பாவம் புண்ணியங்களும் பார்க்கக்கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் நீ இருக்க வேண்டும். ஒரு முறை நீ இதனை கொடுத்து விடுவாய், ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திருந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது. என் குழந்தையை, அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அது அவர்கள் உனக்கு எதிராக செயல்படத்தான் செய்வார்கள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிவதில்லை. ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்திருக்கின்றாய். அருகில் உள்ளவர்கள் தானே நமக்கு உதவுவார்கள் என்று எண்ணம் கூட சிறு துளி கூட இல்லாமல் அவர்கள் உனக்கு தீய வினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் அப்பன் நான் நிச்சயமாக விலகி வைத்து விடுவேன். என் குழந்தையே, இவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது தான். உன்னுடைய வேலையை விட்டு
விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செலுத்துகின்றவர்கள் ஆக வாழ்க்கையில் எந்த வகையிலும் உனக்கு உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருந்து மிக பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிக்கும் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலையிலிருந்து சிக்காமல் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் உன் அருகில் வைக்காமல் நீ நிச்சயமாக நல்லபடியாக விலகி வைத்து விட வேண்டும் என்றுதான் அப்பன் உனக்கு இன்று எச்சரிக்கை செய்வதற்காக ஓடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தர காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இது போன்ற மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அது எனக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. என்ன மனிதர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு அல்லவா நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் அவர்களை ஒன்றும் செய்துவிடக்கூடாது. அவர்களுக்கான வாய்ப்பினை நாம் தர வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் அப்படி நினைத்தது கிடையாது. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ எங்கு உயர்ந்து போய்விடுவாயோ, நீ எங்கு அவர்களை விட மேன்மை அடைந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ செய்கின்ற உதவியை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த உதவியினை அவர்கள் பெற்று கொண்டு விட்டு அதன் பிறகு அவர்கள் எப்பொழுது உதவி செய்தார்கள் என்பது போல அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ செய்த நன்றியினை எல்லாம் அவர்கள் ஒரு நாளும் நினைத்து பார்த்தது கிடையாது. நீ இருந்தாலும் அவர்கள் நம் அருகில் இருக்கின்றவர்கள். அவர்களுக்கு உதவி செய்தாயானால் அந்த உதவி நமக்கு ஒரு நாள் திரும்ப கிடைக்கும் அல்லவா? நமக்கான இக்கட்டான நிலையில் அவர்கள் நம்முடன் இருப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் ஒரு நாளும் இவர்கள் அதுபோன்று எல்லாம் நினைத்ததே கிடையாது. இவர்களுக்குள் வஞ்சக எண்ணங்கள் தான் நிறைந்திருக்கின்றது. நீ எப்பொழுதும் அவர்களை விட ஒரு அடி முன்னெடுத்து வைத்து விடக்கூடாது. அவர்களை விட நீ எப்பொழுதும் முன்னேறிவிடக்கூடாது என்பதை மட்டுமே அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் ஏது நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அதனை பற்றி எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் ஏதேனும் நல்ல விஷயம் நல்ல செய்தி வந்து விட்டால் என்றால் அவர்களால் ஒரு நாளும் அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றது. நீ அவர்களுக்கு எத்தனை வாய்ப்பினை கொடுத்தாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனை அவர்கள் உனக்கு எதிராக மாற்றிவிடத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுப்பது, அவர்கள் நம் என்ன தீங்கு செய்தோம் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைத்து பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கான வாய்ப்பினை வழங்கியதெல்லாம் போதும். நீ வாய்ப்பினை வழங்கினாலும் இனி உன் அப்பன் ஒரு நாளும் அவர்களை விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் பெற்று கொள்ளதான் வேண்டும். உனக்கான சூழ்ச்சிகளை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் இனி அப்பன் நான் நிச்சயமாக பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். எல்லாவற்றிற்கான பதிலடியை உன் அப்பன் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. அவர்களுடைய வாழ்க்கையை இனி உன் அப்பன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.